வணக்கம் வெல்கம் டு ஸ்டடி படி சைனாலேருந்து நிறைய ஃபேக்ட்ரிஸ் வேறு கண்ட்ரிக்கு அவங்க ப்ரொடக்ஷன் பேஸ் மாற்றணும்னு பிளான் போட்டுட்ருக்காங்க. அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது வந்து வியட்நாமாக இருக்குது. எதுக்கு அவங்க இந்தியாவுக்கு லெஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, வியட்நாமுக்கு எதுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன பேராமீட்டர்ஸ் வச்சு அவங்க எல்லாம் டிசைட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் வந்து ஜியாகிரஃபி. வியட்நாம் வந்து சைனாவோட ரொம்ப கிட்ட இருக்குது. இதை மோஸ்ட்லி அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா தான். இது ஃபுல் ரீஜன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. சைனாவில் வந்து சப்ளை செயின் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரா மெட்டீரியல் அங்கே ஈஸியாக அவைலபிளாக இருக்கும், சப்ளைஸ் அவைலபிளாக இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் ஈஸியாக இருக்குது. ஸோ அங்கேருந்து இங்கே கொண்டு வரது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால அவங்க வியட்நாம், தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா இங்கே வந்து செலக்ட் பண்ணுறாங்க. சைனாலேருந்து இந்தியாவுக்கு வரணும்னா அவங்க ஸ்டேட் ஆஃப் மலாக்கா த்ரூ இந்தியாவுக்கு வரணும், இல்லை சைனாலேருந்து இங்கே வந்து ஹில்லி ஏரியாஸ்லேருந்து வரணும். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ மெயின் ரீசன் வந்து ஜியாகிரஃபி. நெக்ஸ்ட் அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது எவ்வளோ ஈஸி, இல்லை ஸ்டார்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் அது கேரி ஆன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸி, இந்த க்ரைட்டீரியாவும் அவங்க பார்ப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறது எவ்வளோ ஈஸி அவங்க எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறது எவ்வளோ ஈஸி, அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா, இல்லை எவ்வளோ நேரம் ஆகும், சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இருக்கா, இதெல்லாம் பார்த்து அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு லொக்கேஷன் எப்படி கிடச்சிருக்கு, அந்த லொக்கேஷன் ஏரியா நஞ்ச ஏரியா அவங்களுக்கு இடம் கிடச்சிருக்கா, அங்கேருந்து போர்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, இதுவும் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா அதுக்கு ஃபினான்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபினான்ஸோட அசசிபிலிட்டி ஈஸியாக இருக்கா, ஈஸியாக கிடைக்குதா, இல்லை அதுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா, அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு டே டு டே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா, லேபர் இஷ்யூஸ் இருக்கா. இந்தியாவில் லேபர் இஷ்யூ நிறையா இருக்குது, அதனால தான் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய யூனியன்ஸ் இருக்குது, அது பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ டே டு டே ஆப்ரேஷன்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அது எப்படி ஸ்மூத்தாக போகுது அதை அனலைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு அங்கே என்வாயன்மெண்ட் ஸ்மூத்தாக இருக்கா. இப்போ வந்து ஆப்கானிஸ்தானில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் கஷ்டம், டெரரிஸ்ட் ப்ராப்ளம் இருக்குது. அதேமாரி நார்த் கொரியாவில் பண்ணுறதும் மோஸ்ட்லி அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த சூழ்நிலை எப்படி இருக்குது, அந்த கண்ட்ரி எப்படி இருக்குது, டெரரிஸ்ட் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள்லாம் இருக்கா. ஸோ அதெல்லாம் வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க ஒரு கண்ட்ரியில் பிஸ்னஸ் வந்து எப்படி ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும்னு. வேர்ல்ட் பேங்க் வந்து பப்ளிஷ் பண்ணும் ஒரு கண்ட்ரியோட பர்ஃபார்மன்ஸை, அவங்க ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணுற ரேங்கிங் என்னென்னு. அவங்க என்ன நிறைய க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா வந்து அவங்க எப்படி பிஸ்னஸ் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாமா அந்த கண்ட்ரியில், அது க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கே உள்ள பீப்புள் வந்து ஈஸியாக எம்ப்ளாய்டா, ஸ்கில்டா, செமி ஸ்கில்டா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க. சைனாவில் மோஸ்ட்லி எல்லா டைப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஸ்கில்டு, அன்ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு எல்லா டைப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். அதேமாரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பர்மிட் வந்து ஈஸியாக கிடைக்குமா, இல்லை ரொம்ப நேரம் ஆகுமா. இந்தியாவில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு இது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது ப்ராசஸிங்கே ரொம்ப நேரம் ஆகும், முடிக்கிறது ரொம்ப நேரம் ஆகும், கரெக்டான நேரத்தில் முடியாது. பட் சைனாவில் மோஸ்ட்லியாக கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் ஈஸியாக முடியும், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சிருவாங்க. அவங்க இவ்வளோ ஈஸியாக டெட்லைன்லாம் ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் மோஸ்ட்லி வந்து சைனாக்கு ஆப்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குதா, இன்ட்ரப்ஷன் இல்லாமல் கிடைக்குதா. ஸோ அதுவும் பார்ப்பாங்க எவ்வளோ கிடைக்கிதுன்ட்டு. அப்புறம் அவங்க ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா. இந்தியாவில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இப்போ கொரோனா வைரஸ், அதுவும் சி வைரஸ், இன்னொரு சி வைரஸ் இருக்குது, அது வந்து கரப்ஷன் வைரஸ். அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இங்கே ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்தியாவும் ரேங்கிங் பண்ணுவாங்க வேர்ல்ட் பேங்க்கில். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்தியா ரேங்கிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்புறம் வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குமா. சில பிஸ்னஸ்க்கெலாம் கிரெடிட் ஃபெசிலிட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த ஃபெசிலிட்டி கிடைக்கலாம், அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதேமாரி மைனாரிட்டி இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் அவங்க பாதுகாப்புலாம் இருக்காங்க. ஸோ இந்தியாவில் இதோட ரேங்கிங் வந்து கொஞ்சம் நல்ல ரேங்கிங்கில் இருக்குது. ஸோ ப்ரொடெக்ஷன் நல்லா கிடைக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கு. அதேமாரி டேக்ஸில் ஏதாச்சும் பிரச்சனை வருமா இல்லையான்னு. டேக்ஸ் வந்து நார்ம்ஸ் அடிக்கடி சேஞ்ச் பண்ணால், சப்போஸ் இப்போ வோடாஃபோனில் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. வோடாஃபோன் அவங்க டெலிகாம் இண்டஸ்ட்ரி அவங்க ஒரு ரூல் வச்சுட்டு அதில் அவங்க ஒரு கேல்குலேஷன் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஒரு கேல்குலேஷன் பண்ணுவோம். அப்போ அது ஒரு பிரச்சனை வரும், அப்புறம் அது கோர்ட்டில் போகும். ஸோ அது வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஸ்டேட் வைஸ் ஸ்டேட்டும் அது மாறும். ஸோ இது எவ்வளோ ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அதுவும் மெஷர் பண்ணுவாங்க. அதேமாரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கா, இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கா. ஸோ இந்த க்ரைட்டீரியாவும் பண்ணுவாங்க மெஷர் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸ் ஸ்மூத் ரன் பண்ணுறதுக்கு. அப்போ கவர்மெண்ட்லேருந்து எப்படி கான்ட்ராக்ட் இருக்குது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கவர்மெண்ட்லேருந்து கரெக்டாக வருதா, இல்லை அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஃபேக்ட்ரிஸ் வந்து இல்லை கம்பெனிஸ் வந்து ஒத்து போதா. இந்தியாவில் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் நீங்கள் இங்கே ஃபேக்ட்ரி இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணணுன்னா நீங்கள் வந்து உங்கள் டெக்னாலஜியும் ஷேர் பண்ணணுன்னு சொல்லுவாங்க. சில கம்பெனிஸ் வந்து அது ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த
அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, அதேமாரி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கா, ஸ்மூத்தாக இருக்கா, இல்லை அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கா. சில பேர் வந்து சில கம்பெனிஸ் வந்து அது ப்ராசஸே ரொம்ப ரொம்ப நாள் ஆகிட்டோன்னே அவங்க இரிட்டேட் ஆகிட்டு அவங்க வேறு அவங்க இடத்துக்கே போயிடுவாங்க, வேறு கண்ட்ரிக்கு. அதேமாரி ஒரு கம்பெனிக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்தியா கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கம்பெனிக்கும் இல்லை அங்கே உள்ள ஏரியாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா கோர்ட்டுக்கு போணுச்சுன்னா அது எப்படி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க, அது ரொம்ப நாளாக இழுத்துடும். நிறைய கேசஸ் அதுமாரி இருக்குது. ஸோ அவங்க வந்து இதெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க. இது வேர்ல்ட் பேங்க்கோட ரிப்போர்ட் கொடுத்தது 2019 இதில் வந்து ஒவ்வொரு க்ரைட்டீரியாவுக்கு ஒரு ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் டோட்டல் 190 கண்ட்ரிஸ் இருக்குது. அது இதோட ரேங்கிங் வந்து 166 இருக்குது. அதேமாரி நல்ல ரேங்கிங் வந்து ப்ரொடெக்டிங் த மைனாரிட்டி இன்ட்ரெஸ்டில் இருக்குது. ஸோ போன வருஷம் 2018-19 77 ரேங்கில் இருந்துச்சு. 2005 வந்து 116 ரேங்கில் இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப குறைஞ்சி போய் இப்போ தான் நல்ல ரேங்கிங்கில் வந்திருக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஸோ 2019-20 வந்து இப்போ 63 ரேங்கில் இருக்குது இந்தியா. தாய்லாந்து இது வந்து வேர்ல்டு பேங்க்கோட ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுவாங்க ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸோட. தாய்லாண்டோட ரேங்கிங் வந்து 21 இருக்குது. இதுதான் தாய்லாண்டு. வியட்நாம் வந்து 17th ரேங்க்ல இருக்குது. வியட்நாம் 17th ரேங்க்ல இருக்குது. இந்தியா வந்து 63 ரேங்க்ல இருக்குது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில். ஸோ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை இந்தியாவோட கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து டோட்டல் 12 பாயிண்ட்ஸ் இருக்குது. அது ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து க்ரைட்டீரியா ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 27 days ஆகும். அதே வியட்நாம் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒன்லி 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. அது அவங்க ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து 20 days ஆகும். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணோன்னா வியட்நாம் வந்து அஸ் கம்பேர்ட் டு இந்தியா ப்ரிஃபர்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரீசன் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கட்டும், ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு கண்ட்ரியோட ரோடு ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இல்லாமல் இருக்கா, இல்லை ஸ்மூத்தான ரோடு இருக்கா, டிராஃபிக் இல்லாமல் ரோடு இருக்கா, இல்லை இந்தியாவில் வந்து டிராஃபிக் பிரச்சனை ரொம்ப பிரச்சனை, நல்ல ரோட்ஸ் இருக்கா. ஸோ அது ஒன்று பார்ப்பாங்க. அப்புறம் வந்து அவங்க ஏர்போர்ட்ஸ் பார்ப்பாங்க, ஏர்போர்ட்ஸ் கிட்ட இருக்கா, இல்லை எவ்வளோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃப்ளைட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் ரயில்வே ஃபெசிலிட்டிஸ் அவங்க, அப்புறம் போர்ட் பார்ப்பாங்க பக்கத்தில் இருக்கான்னு. அப்போ தான் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் எனர்ஜி சப்ளை இருக்கா, எலக்ட்ரிசிட்டி சப்ளை இருக்கா, வித்தவுட் எனி இன்ட்ரப்ஷன் இருக்கா, தேவையான அளவு இருக்கா, அதெல்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் யூட்டிலிட்டி சர்வீஸும் பார்ப்பாங்க, தண்ணி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கான்னு. அதேமாரி சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பார்ப்பாங்க. அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது, வர கேண்டிடேட்லாம் வந்து நல்ல எஜுகேட்டடாக, இல்லை டிகிரி மட்டும் இருக்கா, குவாலிஃபைடு இருக்கா இல்லையான்னு, அது ஒரு க்ரைட்டீரியா அவங்க பார்ப்பாங்க. அப்புறம் ஹெல்த் கேர் பார்ப்பாங்க. இல்லைன்னா இப்போ வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டு அவங்க என்ன சுச்சுவேஷன் சரியில்லை, ஏதாச்சும் பிரச்சனையா, இல்லைன்னா ரெகுலராக ஒர்க் வர மாட்டாங்க. ஸோ ஹெல்த் கேரும் அவங்க பார்ப்பாங்க, சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் காரணம் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. இந்தியாவில் வந்து எவ்ரி 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பொலிட்டிக்கல் இது மாறும். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு கவர்மெண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா நெக்ஸ்ட் ஆஃப்டர் 5 இயர்ஸ் அது மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா ஒரு கம்பெனிஸ் வந்து இங்கே அவங்க வேலை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் வந்து கரன்சி வாலட்டிலிட்டி. இந்தியாவில் வந்து ருப்பியும் டாலருக்கு அது டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சில சமயத்தில் ருப்பியோட வேல்யூ ரொம்ப கம்மியாயிடும், சில சமயத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது ஒரு ரீசன் இருக்குது. இன்றைக்கி படி ஒரு டாலரோட வேல்யூ வந்து ருப்பி பார்த்தோன்னா 75.69. ஸோ இது வந்து நேற்று வந்து 28 வந்து 76.51 இருந்துச்சு, இன்றைக்கி வந்து 75.69. ஸோ வாலட்டிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, ஏற்ற இறக்கம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது இந்தியாவோட கரன்சி அஸ் கம்பேர்ட் டு டாலர். மோஸ்ட்லி ஏற்றருக்கு இப்போ இந்தியா கரன்சி வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா அப்போ வந்து மோஸ்ட்லி ஐடி கம்பெனி இல்லை ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி கொஞ்சம் பெனிஃபிட், அதர் கம்பெனிஸ்க்கெலாம் கொஞ்சம் பெனிஃபிட் கிடையாது. இதே நம்ம வியட்நாமீஸ் டாங் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா இப்போ ஒரு டாலர் வந்து 20,441 டாங் வரும். இது இந்தியாவோட வந்து ரொம்ப ஜாஸ்தி தான். ஆனால் வந்து அவங்க வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்காது, ரொம்ப கம்மி வாலட்டிலிட்டி, ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஸ்டெபிலைசேஷன் தான் ரொம்ப விரும்புகிறாங்க. இது ரிப்போர்ட் எந்தெந்த கம்பெனி இண்டஸ்ட்ரி வந்து எங்கே மூவ் பண்ணணும்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஆட்டோமேட்டிவ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து தாய்லாந்து போகணுன்னு பிளான் போட்டிருக்காங்க. ஒரு ஹாஸ்ப்ரோ வந்து டாய் இண்டஸ்ட்ரி அது வந்து வியட்நாம் இல்லைன்னா இந்தியாவுக்கு ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க.
அதேமாரி ஒரு வீடியோ கேம் கம்பெனி வந்து வியட்நாம் போகிறதுக்கு பிளான் போட்டுட்ருக்கான். அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் சாம்சங் வந்து அவங்களும் வியட்நாம் போகிறதுக்கு பிளான் போட்டுட்ருக்காங்க. ஸோ இதேமாரி நிறையா ஃபேக்ட்ரிஸ் வந்து வியட்நாம் இல்லைனா தாய்லாந்து போகிறதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அதேமாரி கம்போடியா இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் தான் இருக்குது. அது மலேசியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபேக்ட்ரிஸ் வந்து எங்கே போகணுன்னு நினைக்கிறாங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் தான். இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் ஜிடிபிலேருந்து 3 செக்டர் அதிகம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீஸ். 1950 வந்து அக்ரிகல்ச்சர், இதுதான் க்ரீன் கலர் அக்ரிகல்ச்சர், இது ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்புறம் சர்வீஸ், அப்புறம் இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் இப்போதைக்கு பண்ணனா ஜிடிபியில் அதிக கான்ட்ரிபியூஷன் பண்ணது வந்து சர்வீஸ். அக்ரிகல்ச்சர் ரொம்ப கம்மியாயிட்டு. இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோன்னா அப்போ தான் வந்து அதோட ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்கும். மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகம் கிடைக்கும். இப்போ நம்ம டிசைட் பண்ணோம் நம்மளுக்கு என்வாயர்மெண்ட் முக்கியமா இல்லை இண்டஸ்ட்ரி முக்கியமா. இண்டஸ்ட்ரி வந்தால் மோஸ்ட்லி அது என்வாயர்மெண்ட்டை ஸ்பாயில் பண்ணும். ஆனால் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்காது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கலனாலும் பிரச்சனை. ஸோ எது மாதிரியான நம்மளுக்கு என்வாயர்மெண்ட் வேணும், ஒரு எது மாதிரியான இண்டஸ்ட்ரி வேணும். இண்டஸ்ட்ரி வந்து என்வாயர்மெண்ட்டை ஸ்பாயில் பண்ணாத என்வாயர்மெண்ட் வேணுமா, அதை நம்ம யோசிக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நம்மளால் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமா அதையும் யோசிக்கணும். இந்தியாவில் வந்து ஒரு வாட்டி ஃபேக்ட்ரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் அதனால நிறைய பிரச்சனைகள் வருது. லைக் வந்து என்ஜிஓஸ் பிரச்சனை பண்ணுவாங்க, இல்லை சொசைட்டிலே நிறைய பிரச்சனை வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ டெல்லியிலே வந்து மெட்ரோ வரதுக்கு ரொம்ப ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணாங்க. ஆனால் இப்போ டெல்லி வந்து மெட்ரோ இல்லாமல் யோசிக்கவே முடியாது. ஸோ அது இஷ்யூஸ் நிறையா இருக்குது. அதனால தான் நிறையா ஃபேக்ட்ரிஸ் வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ இது நம்ம தான் டிசைட் பண்ணும் நம்ம எந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம அலோவ் பண்ணோம், எந்த அளவு அது வந்து என்வாயர்மெண்ட்டை பாதிக்காத நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இல்லைன்னா அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கல, ஏதாச்சும் நிறைய பேருக்கு இன்கம் இல்லைன்னு கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. அதனால் இது நம்ம தான் டிசைட் பண்ணோம் நம்மளுக்கு என்வாயர்மெண்ட் முக்கியமா, இண்டஸ்ட்ரி முக்கியமா, இல்லை இண்டஸ்ட்ரி என்வாயர்மெண்ட்டை ஸ்பாயில் பண்ணாமல் எந்த இண்டஸ்ட்ரி முக்கியமோ அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா. நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.